அவர் ஜனாதிபதியை போல் சம்பளம் வாங்கினார், இந்தியாவை போல் கடன் வாங்கினார். இது என்னுடைய வார்த்தையோடு இல்லை, பலம்புரிஜான் சொன்னது. பணத்தை அவர் பொருட்படுத்தியதில்லை என்பதை நான் என் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். எங்கள் கல்லூரி விழாவிற்கு பேச அவரை அழைத்தோம். அந்த காலத்தில் கற்பனை செய்ய முடியாத ஒரு பணம் வேண்டும் என்று கேட்கப்பட்டது. அது தவிர நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஒருத்தவர்கள் கவிஞருக்கு எப்படியாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். அந்த ஏற்பாடு செய்வது எங்களுக்கு ஒன்றும் குறையில்லை. கவிஞரை விரும்புகிறார். ஏன்னா இந்த இடத்துல நான் ஒன்றை சொல்லி விடுகிறேன். கவிஞரை குடிக்கிறவர் என்று நினைக்கிற எல்லோருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். கவிஞர் குடிக்கிறார் என்ற உண்மை கவிஞர் சொல்லித்தான் தெரியும். எவனும் பார்த்ததில்லை, எவனும் ஊற்றி கொடுத்ததில்லை. அவரே தான் சொன்னார், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்று சொன்னார். தன்னை பற்றி சமூகத்திற்கு சொல்கிற போது ஒரு துளி கூட பொய் சொல்லாமல் உண்மையின் ஒளியாக வாழ்ந்த ஒரு மனிதன் கண்ணதாசன். அவருக்கு பெண்களோடு தொடர்பு இருந்ததா? ஆண் இருந்தது. ஒரு கோலமையில் என் துணை இருக்கு. நான் பெண்ணோடு இருப்பேன்னா இருப்பேன், குடிப்பேனா குடிப்பேன். ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு உண்மை, பாட்டு எழுதும் போது கவிஞர் குடிக்க மாட்டார். பாட்டு எழுதி முடித்ததற்கு பிறகுதான் குடிக்க ஆரம்பித்தார். அவர் வேலை முடிந்ததற்கு பிறகு வாங்கிய சம்பளத்தில் குடித்தாரே தவிர, அவர் வேலை முடிந்ததற்கு பிறகு செய்த வேலைக்கு அவர் வாங்கிய சம்பளத்தில் அவர் மகிழ்ச்சியாக இருந்தாரே தவிர பிறர் பணத்தில் அவர் குடித்தது இல்லை. இன்னும் சொல்ல போனால் கவிதை எழுதுகிற போது, பாட்டு எழுதுகிற போது மது அருந்த மாட்டார் என்பது மட்டுமல்ல, காலில் செருப்பு கூட கவிஞர் போட்டுக்கொள்ள மாட்டார். செருப்பை கழற்றி விட்டு தான் எழுதுவார். சரஸ்வதி வந்து இறங்குற போது காலில் செருப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற பழக்கம் அவருக்கு இருந்தது. புகைப்பிடிப்பார். புகைப்பிடித்துக் கொண்டே பாடல் சரணங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார். அவர் அதிகமாக கைப்பட எழுதிய கவிதைகள் ரொம்ப குறைவு. தன் கைப்படவே அவர் எழுதிய கவிதைகள் ரொம்ப குறைவு. எல்லாம் ஏனென்றால் அவர் சிந்திக்கிற வேகத்திற்கு கை வேலை செய்யாது என்பதால் எழுதுவதற்கு 2 பேர் 3 பேரை வைத்துக் கொண்டு அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தோம். பெரும் தொகை கேட்டிருந்தார்கள். எல்லாம் ஒப்புக்கொண்டோம். நிகழ்ச்சி முடிந்து அவர் தங்கியிருந்த விடுதிக்கு போய் அவருக்கு விருப்பமான மது பாட்டில்களை அவருக்கு பரிசளித்தோம். அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. ஆமா, அது கொண்டாட்டமா. அது ஒரு மறைக்கெல்லாம் இல்லை, ஒழிக்கெல்லாம் இல்லை, வச்சுட்டு போ, இந்த செருக்கெல்லாம் இல்லை, வாங்கியபடி ஒரு குழந்தையை கையில் வாங்குவது மாதிரி. ஆமா, அந்த அழகெல்லாம் ஒரு கவிஞனுக்கு தான் வரும். இது நான் சொல்ற விஷயங்களை நீங்க அப்புறமா யோசிச்சு பார்த்தா தெரியும். ஒரு குழந்தைய கையில வாங்குற மாதிரி அப்படி வாங்கி பார்த்தார். பணம் வேண்டாம் இல்லையா, பணம் உங்களுக்கு கொடுத்து வேணாம், இது போதும் அப்படின்ட்டார். இல்லை நீங்க பணம் கேட்டு வேண்டாம், இது போதும், நீங்க போங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பணம் திரும்ப வந்துருச்சு. பணமெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. இன்னும் சொல்ல போனா விருதுகள் கூட அவருக்கு ஒரு பொருட்டு இல்லை. இது இந்த சமூகத்தில் ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப விஷயம். விருதுகள் என்பது பெறுவது தானே தவிர வாங்குவது அல்ல. முதல் தேசிய விருது கவிஞருக்கு. நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும், எல்லா நதியும் கலக்கும் இடம் கடலாகும். இது இந்து முஸ்லிம் ஒற்றுமையை, சமய ஒற்றுமையை வலியுறுத்தும் குழந்தைக்காக என்று எழுதிய படத்திற்காக கவிஞருக்கு தேசிய விருது. இந்த தேசிய விருது வழங்கும் விழாக்களிலே ஒரு நடைமுறை உண்டு. விருது கொடுப்பதற்கு முதல் நாளே நீங்கள் போய்விட வேண்டும். ஒரு ஒத்திகை நடக்கும். எந்த பக்கமாக ஏறி வர வேண்டும், எப்படி போய் நிற்க வேண்டும், எப்படி திரும்ப வேண்டும், எப்படி பின்புறத்தை காட்டக்கூடாது, இப்படிலாம் சில நடைமுறைகள் இருக்கிறது. ஆமாம், இதெல்லாம் முதல் நாள் ஒத்திகையெல்லாம் நடந்து முடிஞ்சுவிடும். கவிஞர் ஒத்திகைக்கு போனார். ஒத்திகையெல்லாம் முடிஞ்சது. மறுநாள் விருது வழங்கும் விழா. கவிஞர் தூங்கிட்டார். விழாவுக்கு போகல. தேசிய விருது கவிஞர் போகல. அப்புறமா எந்திரிச்சு போலாமையா அப்படின்னு கேட்கிறேன். எங்கன்னு அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க. விருது வாங்குறதுக்கு. அன்னைக்கு விழா முடிஞ்சிச்சுங்க. உதாரணமா இந்த அரங்கத்தில் நான் உள்பட ஒரு தேசிய விருதுன்னா 4 நாள் தூங்க மாட்டோம். நம்ம விருது வாங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே போய் அங்க உட்காந்துருவோம். ஒரு 50-500 சொந்தக்காரனுக்காவது அவன் வயிறு இருந்தாலும் பரவாயில்லன்னு அது சொல்லி விட்டுருவோம். அப்புறம் திரும்பி வந்ததுக்கு பிறகு அதுக்கு ஒரு 2 விழா. நம்ம விருது பெற்றதுக்கு அது ஒரு விழா. எப்படினாலும் அதை எப்படிலாம் கொண்டாடணுமோ எப்படிலாம் கொண்டாடினா. ஆனால் ஒரு மனுஷன் தூங்கி எந்திரிக்கிறார். என்ன போகலாமா? எங்கே? விருது வாங்க, விழா முடிஞ்சிருச்சுங்க. அப்படியா? தூங்கிட்டேனா? ஆமாம், கொடுத்து விட சொல்லு. அவ்வளோதான். ஒரு பதட்டமோ
ஐயையோ போகலையே, விருதை வாங்காம விட்டுட்டோமே, ஒன்றும் கிடையாது, கொடுத்து வரச்சு வந்து இறங்கிட்டார். அந்த வாரம் குமுதத்துக்கு கவிதை கொடுக்கணும், அந்த வாரம் குமுதத்துக்கு கவிதை கொடுக்கணும். ஒரு கவிஞன் விருது வேண்டாம்னு சொல்லலை, விருது வாங்க போனவர் தான். ஆனா அதுக்கான படபடப்போ, அதுதான் தன் வாழ்க்கைன்னோ, அதுதான் எல்லாம் முன்னோக்கி நினைக்கிற மனம் இல்லை. நீ வந்த உடனே குமுதத்துக்கு ஒரு கவிதை அந்த வாரம் கொடுக்கணும். கவிதை எழுதுகிறார். விருது வரும் வேளையில் விழிதுயில் கண்டிடும் வீரனை கண்டதுண்டா. ஒரு கவிதை என்ன சந்தம் ஓசையை நீங்க பார்க்கணும். விருது வரும் வேளையில் விழுதியில் கண்டிடும் வீரனை கண்டதுண்டா, அப்பாவை என்னும் ஒரு சொல்லுக்கு இலக்கணம் அவனென்று யாரும் இல்லை. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். ஆனாலும் இந்நாளில் அவனையும் மீறவோர் அறிஞன் பிறக்கவில்லை. அதான் கண்ணதாசன். விருது வரும் வேளையில் விடுதியில் கண்டிடும் வீரனை கண்டதுண்டா, அப்பாவை என்னும் ஒரு சொல்லுக்கு இலக்கணம் அவனென்று யாரும் இல்லை. ஆனாலும் இந்நாளில் அவனையும் மீறவோர் அறிஞன் பிறக்கவில்லை. இப்போதும் போலவே எப்போதும் என்னிடம் இறங்கி வா தங்கமயிலே, இளையவன் பிறந்ததோ சிறுகூடர் பட்டியில் இளங்க மலையரசி உமையே. அப்படி விருதுகளை அப்படி கடந்து போன ஒரு கவிஞன், பெரும் செல்வத்தை பொருட்டாக கருதாத ஒரு கவிஞன். வழக்கமாக சில பேர் சொல்லுவார்கள், கண்ணதாசன் பாடலில் கம்பன் இருக்கிறான், கண்ணதாசன் பாடலில் பட்டினத்தார் இருக்கிறார், கண்ணதாசன் அங்கே இருந்து எடுத்திருக்கிறார், கண்ணதாசன் இங்கே இருந்து எடுத்திருக்கிறார் என்று அதை பகடியாகவும் எதிர்மறையாகவும் பேசுகிறவர்கள் உண்டு. நான் அவர்களுக்கெல்லாம் சேர்த்து இந்த நூற்றாண்டு விழாவில் பதில் சொல்ல விரும்புகிறேன். கையாளுவதற்கும் கையாடலுக்கும் வேறுபாடு தெரிகிறது. நீங்கள் அப்படி பார்த்தால், திருக்குறளுக்கு பிறகு தமிழில் எழுதப்பட்ட எல்லா இலக்கியங்களிலும் திருக்குறள் இருக்கிறது. திருக்குறளை நீங்கள் படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும் வள்ளுவன் வந்து அமர்ந்து கொள்வான். எல்லாம் ஆண்மறை வள்ளுவன். திருக்குறள் இல்லாத ஒரு இலக்கியம் கூட இல்லை என்றால், திருக்குறளை உட்கொண்டு செரித்து உண்டு எழுதியவனெல்லாம் கையாண்டவனா கையாள்பவனா? கையாள்பவன், கையாடல் செய்தவன் இல்லை. நான் இன்னும் கூட இந்த அரங்கத்திற்கு அழகாக ஒரு உண்மை சொல்லுகிறேன். பிறந்த குழந்தைக்கு சத்தான உணவை கொடுக்க வேண்டும். அப்போது பிறந்த குழந்தை 1 மாதம் 2 மாதம் ஆகிறது. குழந்தைக்கு சோறு கொடுக்கிற போது என்ன செய்வார்கள்? அதுக்கு ஒரு விழா வைப்பார்கள் இல்லையா? சோறு கொடுக்குற அன்னைக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகிற அன்னைக்கு சோறு பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குழந்தைக்கு திட உணவு சேர்க்க ஆரம்பிப்பார்கள். அப்படி திட உணவு சாப்பிடுகிற போது குழந்தைக்கு தேவையான ஆரோக்கியம் வேண்டும் என்றால், குழந்தைக்கு எதை சாப்பிட்டால் ஆரோக்கியம் வருமோ அதை தாய் சாப்பிடுவார். அதை விட ரொம்ப முக்கியம், எது குழந்தைக்கு ஒவ்வாதோ அதை தாய் சாப்பிட மாட்டாள். குழந்தைக்கு எது ஒவ்வாதோ அதை சாப்பிட மாட்டாள். குழந்தைக்கு எது சேர்க்க வேண்டுமோ அதை குழந்தைக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே தாய்க்கு உணவில் சேர்ப்பார்கள். தாய் அதை உண்டு தான் செமித்து தன் குருதையில் கலந்து பாலாக்கி குழந்தைக்கு கொடுப்பாள். வள்ளுவனையும் சித்தர்களையும் பட்டினத்தாரையும் கம்பனையும் தான் உண்டு செமித்து தன் குருதியில் கலந்து தன் அமுத முலைகளால் நமக்கு அமுதூட்டிய கவிஞன் கண்ணதாசன். நீங்களும் நானும் தேடி போய் படிக்க முடியாத பட்டினத்தாரை, சித்தர் பாடல்களை உங்களுக்கு எனக்கும் புரியும் மொழியில் ஆக்கி கொடுத்த கவிஞன் கண்ணதாசன். இந்த பிறப்பு வேண்டாம் என்று பட்டினத்தார் புலம்புகிறார். ஆம், மாதா உடல் சரித்தாள், வல்வினை என் காலு சரித்தேன், வேதாவும் கை சரித்து விட்டானே நாதனே, இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வராமற்கா. இது பட்ன சுவாமிகள் பாட்டு. அவர் என்ன சொல்கிறார்? இந்த பிறவி வேண்டாம், பிறவாமை வேண்டும். இதுதானே சான்றோர்கள் ஆண்டோர்கள் சித்தர்கள் தேடியது. பட்டினத்தார் எழுதினார், மாதா உடல் செலித்தாள், என்னை பெற்று பெற்று அவள் உடல் செலித்தாள், மாதா உடல் செலித்தாள், வல்வினை என் கால் சரித்தேன், இந்த வாழ்க்கையில் நடந்து வேதாவும் இறைவனும் கை சரித்து விட்டானே நாதனே, இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஒரு அன்னை கருப்பையூர் வராமற்கா என்று பட்டின சுவாமிகள் எழுதிய பாடலை நீங்களும் நானும் தேடி படிக்க மாட்டோம் என்பதாலும், தேடி படித்தாலும் நமக்கு புரியாது என்பதாலும், புத்தக வாசிப்பில் தமிழன் ரொம்ப பின்தங்கி இருக்கிறான் என்ற பேருண்மை கண்ணதாசனுக்கு தெரியும் என்பதாலும், சினிமாவுக்கு ஒரு பாட்டு எழுத வந்த போது தன்னுடைய வாழ்க்கையில் தன் வாழ்க்கையில் துன்புறுகிற ஒரு கதாபாத்திரம் பாடுவதாக ஒரு பாட்டை எழுத சொன்ன போது, அந்த கதாபாத்திரம் பெண் பாத்திரமாக இருந்த போது பட்டினத்து சுவாமிகள் எழுதிய பாட்டை கொண்டு வந்து அந்த பெண் பாத்திரத்தின் மூலமாக பாட வைத்து, பெற்றவள் உடல் சரித்தாள், பேதை நான் கால் சரித்தேன், படைத்தவன் கை சரித்து ஓய்ந்தானம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா. அப்ப நான் ஒரு நாள் பாரதிராஜா சார்கிட்ட பேசிட்டு ரொம்ப கேட்டேன், கவிஞர்கிட்ட பாட்டு எழுதின அனுபவம் என்னன்னு கேட்டேன். அது முதல் படத்துக்கு எப்படி நடந்துச்சுன்னு அவரே சொன்னார். நான் கேட்டிருக்கேன். பாட்டு வாங்கி வாங்க போயிருக்காங்க. கவிஞர் அப்பதான் தூங்கி எந்திரிச்சுட்டார், காப்பி குடிச்சிட்டு ஒரு சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு, கதை கேட்கிறாரு. என் இயக்குனர் கதை சொல்றாரு. என் இயக்குனர் சொன்னது, நான் சொல்லலை, என் இயக்குனர் சொன்னார். கதை கேட்டு முடிச்ச உடனே
நல்லா இருக்கப்பா, நல்லா வருவேன், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கருணாக்கு பொய்க்கும் கவிவாக்கு பொய்க்காது, நல்லா வருவேன். இளையராஜா உட்காந்துருக்காரு. இப்போ பாட்டு போடணும், சீன் சொல்றாங்க. சீன் சொன்னோன்னு இளையராஜா மியூசிக் போடுறாரு. ரொம்ப நீளமான ஒரு பல்லவிக்கான ஒரு இசை வாசி முடிக்கிறார். இன்னும் கவிஞர் திரும்ப வாசி அப்படிங்கிறார். 2வது தடவை ஹார்மோனியை பற்றி இளையராஜா வாசிச்சு காமிக்கிறார். இப்போ பாரதிராஜா சார் உட்காந்துருக்காரு, இளையராஜா உட்காந்துருக்காரு. 2 பேருக்கும் முதல் படம். யாரோட? கவிஞரோட. கவிஞர் என்னப்பா எழுது அப்படிங்கிறார். கண்ணப்ப எழுதாரு. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு, யானை குஞ்சு கேட்டதுன்னு, கதையில சாமி காணுது பூமி. எங்க டைரக்டர் சொல்றாரு, எந்திரிச்சு ஓடிடலாமான்னு நினைச்சாங்க. எங்க டைரக்டர் சொன்னாரு, எந்திரிச்சு ஓடிடலாமான்னு நினைச்சேன், பெரிய கவிஞன்னு சொன்னாங்க, கவிதையவே காணமே, இந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். எனக்கு மேல முழிக்கிறான் இளையராஜா. அவன் என்னைய பார்க்குறான், நான் அவனை பார்க்குறேன். அவர் மடமடன்னு எங்களை அவர் பொருட்படுத்தவே இல்லை. சொல்லி முடிச்சுட்டு வாசி அப்படின்னா, வாசிக்கும் போதுதான் இளையராஜா திகச்சிட்டான். இந்த இசையை மனசுல வாங்கி உள்ள வாங்கி அது இசையாக பாடுகிற போது அந்த சொற்கள் எப்படி வருமோ அதை கவிதையாக மனசுக்குள்ள நெஞ்சு துணியா கொடுத்தாங்க கண்ணதாசன். சொன்னார், நாங்க கட்டிக்கிட்டோம்னு சொன்னார். ஒரு துணி மாதிரி நெஞ்ச கண்ணதாசன் போட்டாயா. போட்டு பார்த்தா அந்த மியூசிக்ல ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை கூட மிகாம, ஒரு தமிழ்ல தான் இந்த மாத்திரை உண்டு, வேற எந்த மொழியிலையும் கிடையாது. கால் மாத்திரை, அரை மாத்திரை, ஒரு மாத்திரை இல்லை, கால் மாத்திரை கூட மிகாமல் அந்த இசை கோர்வைக்கு ஏற்றது மாதிரி ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு அப்படின்னு இளையராஜா திரும்ப பாடி பார்த்தா அப்படியே கச்சிதமா உட்காருதா. அடுத்தடுத்த பாட்டு அதிகபட்சமா போனா 3/4 மணி நேரத்துக்குள்ள 3 பாட்டு எழுதி முடிச்சுட்டு காசு கேட்டாரு. அவர் கேட்ட காசு எங்ககிட்ட இல்லை, இது ரொம்ப முக்கியம். அவர் கேட்ட காசு எங்ககிட்ட இல்லை, கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு. எவ்வளவு இருக்கு அப்படின்னா, இவ்வளவுதான் இருக்கு, நான் தொகை சொல்ல விரும்பல, இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு. பரவாயில்ல கொடுத்துரு, ஆமா நல்லா வருவேன், போயிட்டு வாங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என் காலேஜுக்கு பேச வந்தப்போ நாங்கள் கொடுத்த காசை வாங்கலை. எங்க டைரக்டர் முதல்ல படம், அது அரும்பாடுபட்டு எடுத்த படம், காசு அப்படி புரட்டி எடுத்த படம், ஃபிலிமே இல்லாமல் ஷூட் பண்ண படம் அது. அந்த கதை தனியாக இருக்காது, இங்கே பேச முடியாது. ஆமாம், கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் தேதி கொடுத்துட்டாங்க, இங்கேருந்து ஃபிலிம் ரோல் வரணும், ஃபிலிம் ரோல் டெய்லி வரும். ஆமாம், வந்ததுக்கு பிறகு போட்டு தான் எடுப்பாங்க. அன்னைக்கு ஃபிலிம் ரோல் வாங்கி அனுப்புகிறேன், ஃபிலிம் வரலைன்னு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணால் போத்தி வச்சா, என்ன ஃபிலிம் இல்லைன்னா எப்படி ஷூட்டிங் நடத்துறதுன்னு கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுறது? இவரும் நிவாசும் கலந்து பேசிட்டாங்க, என்னையா பண்ணுறது அப்படின்னா. இல்லைன்னா 2 பேரும் ஓடிடுவாங்க, 2 பேரும் ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட், 2 பேரும் ஓடிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது? ஃபிலிம் இல்லாமல் ஃபிலிம் எப்போ வருது? மத்தியானம் தான் வருது. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஃபிலிம் எல்லாம் ஆக்ஷன். அவங்க சின்ன ஒரு லைட் ஒன்று எரியும், அதில் அதை கவனிக்காமல் அவங்களும் நடிச்சு முடிச்சுட்டாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு தான் ஃபிலிம் ரோல் வருது. மத்தியானம் ஃபிலிம் ரோல் வந்ததுக்கு பிறகு இவங்க திரும்ப போய் மார்னிங் ஷூட் பண்ணதெல்லாம் திரும்ப ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் கொஞ்சம் சரியா இவங்க ப்ராசஸ் பண்ணாமல், அது ரொம்ப முக்கியம், ப்ராசஸ் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் என்னன்னு தெரியாமலேயே ஏன் மறுபடியும் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இல்லை காலையிலேயே நாங்கள் ஃபீல் பண்ணோம், அது தப்பாக வந்துருச்சு, இப்போ பரவாயில்ல மறுபடியும் எடுத்துருவோம், ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணி காலையில் எடுத்து அதே சீனை ஃபிலிமை வச்சு எடுத்து முடிச்சுட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் ஒரு பட வெளியிட்டு உள்ளாவில் கமல் சார், பாரதிராஜா சார், நான்லாம் மேடையில் உட்காந்து போய் இந்த மாதிரி ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான், லைட் எரியல. கமல் சார் அங்கேருந்து சொன்னார் மேடையில் இருந்து, ஆமாம் உங்களை மாதிரியே ஒருத்தன் ஃபிலிம் இல்லாமல் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு. அவங்க தான் சொன்னார், நடந்துச்சு, அது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, நிறைய சொல்லிருக்கு, அப்படியே காசு இவ்வளோதான் கொடுக்குறாங்க, பரவாயில்ல, ஆமாம் முடிஞ்சிச்சு. ஆமாம், நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எப்படி மகாகவி பாரதியாரை கவிதையை மட்டும்தான் ஓரளவேனும் அல்லது சிறிதளவேனும் அல்லது 10-12 பாடல்களின் மூலமாக மட்டும் அறிந்து வைத்திருக்கிற தமிழ் உலகம் பாரதியின் உரைநடையில் மொழிபெயர்ப்பில் பாரதியின் பங்களிப்பை எப்படி இன்றைக்கு வரைக்கும் அறிந்திருக்கவில்லையோ, அப்படியே கண்ணதாசனின் கவிதையை சினிமா திரைப்பட பாடல்களின் மூலம் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிற சமூகம் கண்ணதாசனின் உரைநடையின் வழியாக கண்ணதாசனை அறிந்து கொள்ளவே இல்லை. ஒரு போகிற போக்கில் எழுதுவார், வாசிக்கிறவனுக்கு எளிதில் புரியும் மொழியில் சொன்னார், இடியாப்பம் போல் ஒரு உள்ளத்தை வைத்து விட்டு கண்ணதாசன்.
இடியாப்பம் போல் ஒரு உள்ளத்தை வைத்து விட்டு அதன் முனையை தேடும் பொறுப்பை எங்களிடம் ஏன் கொடுத்தாயின்னு கேட்டேன். இறைவனை பார்த்து கேட்கிறான், இடியாப்பம் போல் ஒரு உள்ளத்தை வைத்து விட்டு அதன் முனையை தேடும் பொறுப்பை எங்களிடம் ஏன் கொடுத்தாய்? நான் உப்பு விற்க போனால் மழை பெய்கிறது, நான் மாவு விற்க போனால் காற்றடிக்கிறது. அவ்வளவுதான். எவ்வளவு சுருக்கம். ஆமா, ஒரு முறை தேள் கொட்டிய இடத்தில் மீண்டும் தேள் கொட்டாது, ஒரு முறை காசு கிடைத்த இடத்தில் மீண்டும் காசு கிடைக்காது. முடிஞ்சிச்சு. இது வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கை இல்லை, எவ்வளவு மூட நம்பிக்கைகளை நீக்குவதற்கு பயன்படுகிறது. நீங்க ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு தேசிய விருது கிடைத்தது போலவே சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ஆனால் சாகித்ய அகாடமி அவர் கவிதைக்கு விருது தரவில்லை. அவர் எழுதிய வரலாற்று நாவலிலே இருந்த உரைநடையின் அழகுக்காக, அந்த புதினத்தின் மேன்மைக்காகத்தான் சாகித்ய அகாடமி விருது அவருக்கு வழங்கப்பட்டது. கவிதையில் அறியப்பட்ட கவியரசு கண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது வாங்கியது நாவலுக்காக. அவர் எழுதிய நாவல் சேரமான் காதலிக்காக, அந்த வரலாற்று நாவலுக்காக வாங்கினார். கண்ணதாசன் இதழ் பற்றி சிறிய சிறிய குறிப்புகள் வந்தது. தான் கவிஞன் என்பது பெரிய காரியம் அல்ல, பலருக்கு வாசல் திறந்து வைத்த கவிஞன். வாலி கூட ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு ஒரு நாள் பூரா எல்லாத்தையும் சொல்ல முடியாதீங்க. ஆமா, சொல்ல மாட்டேங்க நம்பிக்கையில தான் வாலி நிறைய எனக்கு சொன்னாங்க. ஆமா, உன்னை நம்புறேன்டா, நீ யாருக்கும் சொல்ல மாட்டடா அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்னைக்கும் சொல்ல மாட்டேன். அதுல ஒண்ணு, கவிஞர் ஒரு பாட்டு வந்துருச்சு, வாலி பாட்டு. அது யாரும் ஒருத்தர் சொல்றாங்க, கவிஞர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இல்லையா, அது ஏன் பாட்டு இல்லையே அப்படிங்கிற பக்கத்துக்கு சொல்றாங்க, இது வாலி பாட்டு, கூப்பிடியாங்க அப்படிங்கிற கவிஞர். கவிஞர் கூட சொல்றாரு, ஓ பாட்டு பிரமாதமா இருக்கேன். இது எவ்வளவு பெரிய மனசு வேணும் பாருங்க. எழுதுகிறவன் என்கிறவன் அகங்காரம் பிடித்தவன், அக்கிரகண்டியன், சக கலைஞர்களின் மீது மாறாத பொறாமை அடைகாப்பவன் என்று சுந்தரராமசாமி எழுதியதெல்லாம் பொய். கண்ணதாசன் விஷயத்தில், கண்ணதாசன் விஷயத்தில் மட்டும்தான். நான் எல்லாருக்கும் நீட்டிக்க மாட்டேன். ஆமா, கூப்பிட்டு பாராட்டுறாரு, பாராட்டின்னு சொல்றாரு, யோ ஒரு பாட்டில் கொடுத்துருக்கிறேன். அவரு, அண்ணே பாட்டில் மட்டும் கொடுத்து விடாதீங்க, பிறகு நீங்களும் வாங்க அப்படிங்க. நானுமாயா அப்படிங்கிற. ஆமாண்ணே, சரி வார. வந்தாராம். தனக்கு போட்டியாக வந்தவன் என்று உலகம் கருதி கொண்டிருந்த ஒரு சூழலில் அசலாகவே தொழில் போட்டியாக வந்து எழுதி கொண்டிருந்த ஒரு கவிஞரின் பாடல் சிறப்பாக இருந்த போது அவனை பாராட்டியது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு மதுப்புட்டியும் பரிசளித்து அவன் வேண்டுகோளை ஏற்று அவனோடு சேர்ந்து போய் இருந்து மதுவும் அருந்திய தான் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்று பாட முடியும். எல்லாராலும் பாட முடியுமா? குடிச்சுட்டு தான் கண்ணதாசன் பாடினான்னு சொல்ற எல்லாருக்கும் நாங்க மது வாங்கி தர்றேன், நீ எழுதி பார்ப்போம். அப்படி நீ வாந்தி எடுக்காம இரு பார்ப்போம். நீ எழுதுறது அப்புறம், நீ குடிச்சிட்டு வாந்தி எடுக்காம இருக்குதுனாலே பெரிய விஷயம். அது குடி அல்ல, மது அல்ல, மது அல்ல, பெண் அல்ல. அது கவிஞனுக்குள் ஏற்கனவே இருந்தது. இந்த ஊருக்கு முதல்ல பிழைக்க வந்த போது மெரினா பீச்சில் படுத்து கிடந்தால் போலீஸ்காரர்கள் தேடி வந்து அடித்து விரட்டி விடுவாள் என்பதற்காக தூங்குவதற்கு இடமில்லாமல் இருந்த கவிஞன், தூங்குவதற்கு என்ன செஞ்சாரு? மெரினாவில் மண்ணை பறித்து, ஏன்னா இங்க இருந்து ரோட்ல இருந்து போலீஸ்காரன் பார்ப்பான், மேல படுத்து இருந்தா தேடி வந்து அடிச்சு எழுப்பி கூட்டிட்டு போயிடுவாங்கனால சாலையில இருந்து பார்க்கிற போலீஸ்காரனின் கண்ணில் தெரியாமல் ஒரு இரவை கழிக்க வேண்டும் என்பதற்காக தங்குவதற்கு இடமில்லாமல் இருந்த கவிஞன், தனக்கான குழியை தானே தோண்டி அதில் படுத்துக் கொண்ட கவிஞன், தனக்கான குழியை தானே தோண்டி அதில் படுத்துக் கொண்ட கவிஞன் இன்றைக்கு கோபுரமாக உயர்ந்து நிற்கிறான். உரைநடையில் கண்ணதாசனின் உச்சத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஞானமாளிகா, புஷ்பமாளிகா, ராகமாளிகா இவைகளை தவிர மனவாசம் படிக்க வேண்டும், குட்டி கதைகள் படிக்க வேண்டும். அப்படி போகிற பக்கம் ஒன்று சொல்லிட்டு போவார். ஒரு உரைநடையில் எழுதுறார், செப்பு மொழிகள் எழுதுறாரு. எல்லா நதிகளும் ஏன் கடலில் போய் கலக்கின்றன? யாருக்காக யோசிக்குமா? அடுத்த வரி எழுதுறாரு, கடல் பள்ளத்தில் இருப்பதால் எழுதுறாரு. முடிஞ்சுதா? 2-3 சொல்லுதான். எல்லா நதிகளும் கடலில் போய் ஏன் கலக்கின்றன? கடலில் பள்ளத்தில் இருப்பதால். அடுத்த ஒரு வரி எழுதுறாரு, பாதிகள் சார்ந்து, அதனால்தான் எல்லா ஆணும் பெண்ணை நோக்கி ஓடுகிறான்னு எழுதுறாரு. உலகியல் நடப்புகளையும் பாலியல் உறவுகளையும் மனித உறவுகளையும் சூக்குமங்களையும் இணைத்து பாடிய மாபெரும் கவிஞன் கண்ணதாசன். உரைநடையில கவிதைகள், நீ குட்டி கதைகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அடேங்கப்பா, நீ நாள் போல தனியா உட்கார்ந்து சிரிக்கலாம். நமக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நாம் நிறைய வாசிப்பது இல்லை. கண்ணதாசனை கொண்டாடுவது பெரிய சமூகத்தின் வேலை இல்லை, தேடி படிக்க வேண்டும். நம்ம கேரளாவில் போய் ஒரு லாட்ஜில் போய் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு 2 வாரம் தங்கியிருந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால்.
தங்கியிருந்த 3வது நாள் 4வது நாளோ அந்த ஹோட்டல் மேனேஜர் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் எம் ரைட்டர் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோதான். ஒரு சின்ன கிராமத்து விடுதி தான். அதுலேருந்து அந்த மிச்சம் இருந்த ஒரு வாரமும் எனக்கு ஏகப்பட்ட மரியாதை. அவர் போனால் வந்து எனக்கு கும்பிடுவார். அந்த லாட்ஜுக்கு எவன் எங்கே வந்தாலும் கூட்டிட்டு வந்துடுவார். ஆமாம் சார் பாரதி கிருஷ்ணகுமார் ஆகும், சார் ரைட்டர் ஆனும், ஆமாம் சார் தமிழ்நாட்டிலேருந்து வந்தது, இன்னும் மேலேருந்தா வந்தோம், இந்த இருக்க தமிழ்நாடு அப்படின்னா. அந்த ஹோட்டலுக்கு தங்க வந்தவன் பூரா என்னை பார்த்தான். அந்த ஆள் காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு 10 தடவை சார் சௌரியமா சௌரியமா, தமிழ்நாட்டில் என்ன நிலைமைன்னு சொல்லுங்க. நான் எழுத்தாளுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நம்மால் கேட்குறான்னு கூட இல்லை. சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறான். ஏன்னா இவன் படிக்கல. 8 கோடி தமிழர்கள் வாழும் தமிழ்நாட்டில் 95% எழுத்தறிவு பெரியவற்றதாக பெருமை பேசுகிற தமிழ்நாட்டில், கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடி தமிழ்நாட்டில் ஒரு கலைஞனோ ஒரு கவிஞனோ எழுதிய புத்தகம் 3000 பிரதிகள் விற்றால் அவன் மிகப்பெரிய எழுத்தாளர். நான் இன்றைக்கும் ஆச்சரியம். கவிஞரின் படைப்புகள் விற்பனை விற்றுக்கொண்டே இருக்கிறது, வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு அனுபவம் கொடுப்பார், அவ்வளவு தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையில, அவ்வளவு வெளிச்சம் கிடைக்கும். ஒரு கதை எழுதுகிறார், திருக்கைலாய பரம்பரை, ஒரு கதை சிறுகதை. திருக்கைலாய பரம்பரை, செவ்வூர் ஆதீனம், மகா சன்னிதானம் சச்சிதானந்த சுவாமிகள். இது படிக்கும் போதே எப்படி இருக்கு, அப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு ஒரு சித்திரம் நமக்கு வருதா? ஆனா கற்பனை கதை. திருக்கைலாய பரம்பரை, செவ்வூர் ஆதீனம், மகா சன்னிதானம் சச்சிதானந்த சுவாமிகள் மரணப்படுக்கையில் இருந்தார். அது நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் வாழும் ஒரு மடம். பிரம்மச்சாரினா பெண்ணை தொடாதவன், நைஷ்டிக பிரம்மச்சாரினா மனதாலும் பெண்ணை தொடாதவன். மனதாலும் பெண்ணை தொடாத பிரம்மச்சாரிகள் வாழும் மடம். மடத்தின் தலைவர் சச்சிதானந்த சுவாமிகள் மகா சன்னிதானம் மரணப்படுக்கையில் இருந்தார். அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி பிறந்தது. நான் தான் அடுத்த தலைவர் என்றார் பிரம்மானந்த சுவாமி. இல்லை, நான் தான் அடுத்த தலைவர் என்றான் இன்னொருவன். இல்லை, நான் தான் அடுத்த தலைவர் என்றார் சூடாமணி பிரம்மச்சாரி. ஆனாளுக்கு தலைவர் பதவிக்கு போட்டி போட்டுக் கொண்டே இருந்தார்கள். சத்தமாக இருந்தது. சன்னிதானம் குறுக்கிட்டார். அமைதி. சூடாமணி பிரம்மச்சாரி தான் அடுத்த தலைவர் என்று அறிவித்தார். எல்லோரும் ஏக குரலிலே ஆட்சேபித்து கேட்டார்கள். எல்லோரும் இளையவன் அவன், அவனை எப்படி நீங்கள் நியமிக்கிறீர்கள்? சச்சிதானந்த சுவாமி சொன்னார், அவர் எனது மகன். அடுத்தபடி ரொம்ப சிறப்பு. சுவாமிகளின் ஆவி அமைதியாக பிரிந்தது. அதுதான் கண்ணதாசன். வேட்டைக்கு போயிருந்த ராஜா பத்ருஹரி, வேட்டைக்கு போயிருந்த ராஜா பத்ருஹரி ஒரு நாள் அரண்மனைக்கு திரும்ப வந்தான். அறிவிப்பு இல்லாமல் அந்த புறத்திற்கு போனான். போலாமோ? போயிட்டான். அறிவிப்பு இல்லாமல் அந்த புறத்திற்கு போனான். அங்கே அரசி ஒரு குதிரைக்காரனோடு குழாவி கொண்டிருந்தார். வனம் வெறுத்த ராஜா பத்ருஹரி துறவியாவது என்று தீர்மானித்தான். ஆமா, துறவியாவது என்று முடிவெடுத்து துறவுக்கோலம் பூண்டு விட்டு விடைபெறுவதற்காக மீண்டும் அந்த புறத்திற்கு போனான். அரசி அலட்சியமாக அவனை வெளியேற்றினாள். பத்ருஹரி அமைதியாக கேட்டான், குதிரைக்காரனை எப்போது ஞானியாக்கப் போகிறாய் என்று கேட்டான். இந்த குசும்பு கண்ணதாசனை தவிர தமிழ் இலக்கிய யாருக்குமே கிடையாது. எங்க காலேஜுக்கு வந்து பாடுறாரு. அப்போ ஷூட் போயிட்டு இருக்க பாடுகளை பாடுவார். அவர் பாட்டு ராஜபாட்டு ரங்கத்துறைன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு, நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல. அந்த படத்தை, அந்த பாடல் காட்சியவே சொல்லி அந்த பாட்டை பாடினார். அவன் ஒரு கோமாளி, எல்லாரையும் சிரிக்க வைக்கிற தெருக்கூத்து கலைஞன். எல்லாரும் சிரிக்க வைக்க போறதுக்காக நாடகம் துவங்குது. அவன் கோமாளி வேலைமிட்டு மேடையில் வந்து ஆடப்போற சமயம், அந்த தருணம் அவனுக்கு ஒரு செய்தி வருது. அவன் உயிரினும் உயிரான அவன் தங்கை இறந்து போறான். குழந்தை பெறுது சமயத்துல தங்கையின் மரணம் வந்துருச்சு. தங்கையின் மரண செய்தியை கேட்ட அவனால் அதை தாங்க முடியாது. ஆனா கூட்டம் கூடி இருக்கு, கூட்டத்தை ஏமாற்ற முடியாது. கவிஞர் சொல்றாரு, அவன் உள்ளுக்குள்ள அழுகிறான், ஆனா வெளியில அவன் சிரிக்கணும். அதை விட அவன் எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். அவன் கோமாளியா குதிச்சு ஆடணும். இப்படி ஒரு இக்கட்டான வாழ்க்கை சொல்ல ஒரு கலைஞருக்கு நீங்க மற்றதெல்லாம் மறந்துட்டு யோசிச்சு பாருங்க. அசலாகவே மேடையில் பேச இருக்கிற, நடிக்க இருக்கிற, எல்லாரையும் மகிழ்விக்க இடத்துல இருக்கிற ஒரு மனிதனுக்கு தொல்லொண்ணாத துயர செய்தி வந்தால் அவன் என்ன ஆவான்? ஒண்ணும் இல்லை, இல்லாத பாட்டி செத்து போனதால் லீவ் போடுறாள் நம்ம. இல்லாத பாட்டி செத்து ஒன்றும் இல்லை. டீச்சர் வீட்டுக்கு வந்த உடனே 2வது மாடியில இருந்து பாட்டி சொல்லிச்சான், உடம்பு சோமுன்னு லீவு போட்டியாடா, உன்னை பார்க்கறதுக்கு டீச்சர் வர்றா அப்படின்னு பாட்டி சொன்னா, நீ முதல்ல போய் ஒளிஞ்சுக்க, நீ செத்து போயிட்டு தான் லீவு போட்டுக்க. இல்லாத பாட்டி 7 தடவை கொள்றவன் நம்ம. அசலான உயிருக்கு உயிரான தங்கச்சி செத்துட்டா, அவன் பாடணும்.
இந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுத சொன்னா ஒரு மனுஷன் எழுதுறான், நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரல, பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு, ஆனா 10 கதை உள்ளத்திலே இருக்கு. பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. இது யார் வேணா எழுதிடலாம். அதுக்கு பிறகு எழுதலாம் பாருங்க, அங்கதான் கவியரசன். அது கீழ்குலத்தில் இனிப்பு, மேல்குலத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு என்கிற 3 சொற்களுக்கு பின்னே பட்டினத்து சுவாமிகளின் வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையை முழுதும் உண்டு செவித்த கண்ணதாசன் அந்த 3 சொற்கள் எழுதுறான். அது கீழ்குலத்து இனிப்பு, மேல்குலத்து கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. பேய்க்கரும்பு எப்போது இனிக்கும் என்றுதானே பட்டினத்து சுவாமிகள் தெரிந்தார். அந்த பாட்டை கொண்டு வச்சுட்டாரு அவரு சினிமா பாட்டில் சாதாரணமா. அப்படி இந்த பாட்டை பாடினார், ஒரு பாட்டு பாடினார், 2 பாட்டு பாடினார், 3 பாட்டு பாடினார், 4 பாட்டு பாடினார், இன்னொரு பாட்டுன்னு கூட்டம் கத்து ஸ்டூடெண்ட்ஸ் கத்துனாங்க. ரொம்ப தொந்தரவு பண்ணா தேசிய கீதை பாடிடுவேன். இதெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணீங்கன்னா அமெரிக்கன் காலேஜ் மதுரையில், அமெரிக்கன் காலேஜ் ஒரே சத்தம். உங்களுக்கு சொன்ன ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஒரே சத்தம். வந்தவுடனே உள்ள வந்தார், ஒரே சத்தம். நல்ல ஒரு 8 முளை வாயில் வச்சு கட்டியிருந்தார். ஃபேண்டா ஆரஞ்சு கலரில் சட்டை போட்டிருந்தார். கரெக்டா? அப்போ மலேசியாவுக்கு போயிட்டு வந்திருந்தார். அந்த மலேசியாக்கான எவனும் கொடுத்ததா அல்லது வாங்கினதான்னு தெரியல. அந்த கலரில் எவனும் சட்டை போட மாட்டான். அந்த கலரில் எவன் சட்டை போட்டாலும் அழகா இருக்காது. அந்த கவிஞருக்கு தான் அது அவர் கலரும் அந்த கலரும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபேண்டா ஆரஞ்சு கலரில் ஒரு சட்டை போட்டு அப்படி வந்து நின்றார். ஒரே சத்தம். அப்போ பர்சாரோ பிரின்ஸ்பாலோ வந்து ஸ்டூடெண்ட்ஸை சைலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பெரியவர்களே தாய்மார்களே வணக்கம் அப்படின்னா திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் கூட கத்துறான். என்ன அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லி கத்திட்டே இருக்கிறான். ஆமாம், மாணவர்களேன்னு சொல்லலை அப்படின்னு. அதான் பெரியவர்களேன்னு சொன்னேனே. ஒரே அடிச்சாரு. அடுத்த நிமிஷம் சொன்னார், எவ்வளோ கத்துனாலும் நான் பயப்பட மாட்டேன், இதை விட அதிக சத்தம் என் வீட்டில் கேட்கும், எனக்கு 16 அப்படின்னாரு. ரைட்டா? இதை விட அதிக சத்தம் என் வீட்டில் கேட்கும், எனக்கு 16 குழந்தை, அதெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன், சத்தம் போடுங்க அப்படின்னு அடுத்து அவர் பேச ஆரம்பிச்ச. அவர் ஒரு இலக்கிய விழாவில் பேச வர்றாரு மதுரையில். ராத்திரி 12 மணி அவர் பேச வர்றாரு. அவருக்கு தலைப்பு வந்து இலக்கிய கதாபாத்திரங்கள். 5000 பேர் கூடியிருக்காங்க கூட்டம். மேடையில் நின்னவுடனே முதல் வார்த்தை சொன்னார், இது கதாபாத்திரங்களை ரசிக்கும் நேரம், படிக்கும் நேரம் இல்லைட்டாரு. அவ்வளவு நேர்மை வாழ்க்கையில. அவர் எதையுமே மனசதில்லை. அவர் ஊசி போட்டுக்கிட்டாரா போட்டுக்கிட்டாரு, ஒரு பெண்கிட்ட படுத்தாரா படுத்துட்டாரு, மது அருந்தினாரு, கடன் வாங்கினாரு, ஏமாந்தாரு. நம்ம ஏமாந்தது வெளியே சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். யாருக்கும் சொல்லாம திரும்ப வேணா ஏமாறுவோம். ஆனா நான் ஏமாந்ததை சொன்னார். தன் நண்பர்கள் தன்னை ஏமாற்றியதை சொன்னார். அவரை மாதிரி அவருக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை பாராட்டினவங்களும் கிடையாது, அவரை மாதிரி கீழே போட்டு அடிச்சவங்களும் கிடையாது.